அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. சௌதாமினி அம்மாள் கூறிய இந்த குற்றச்சாட்டை கேட்டு கபடமற்ற அவரது பளிங்கு உள்ளம் அடக்க மாட்டாது பதைபதைத்தது. நல்லது செய்தால் அதற்கு இது காலமில்லை என்று தமக்குள்ளே சிந்தித்தபடி குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருந்தார். எந்த கோட்டையை பிடிக்கலாம் என்ற யோசனை என உரத்த குரலில் பரிகாசமாக யாரோ அதட்டியதைக் கேட்டு திடுக்கிட்டு வாயிற்பக்கம் திரும்பினார். வேகமாக உள்ளே நுழைந்த வேதாந்தம் தலைமீது போட்டுக்கொண்டிருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டு பாதரட்சைகளை கழற்றி ரேழியில் விட்டுவிட்டு கூடத்திற்கு வந்தார். என்ன வெயிலப்பா, பொசுக்கி கொள்கிறதே ஆலை என்று பெருமூச்செறிந்த வண்ணம் ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டார். நண்பரை கண்டதும் சுந்தரேசனது முகத்தில் கலை வந்தது. அடப்பாவி, நீ வருவாய் என்று காபி தயார் செய்து வைத்து அது ஆறி அவலாகி விட்டது. உத்தியோகத்தில் ஓய்வு எடுத்துக்கொண்ட பிறகு கூட உனக்கு நேரத்திற்கு ஒரு இடத்திற்கு போக ஒழியவில்லையாடா? உன்னை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்று அன்போடு கடிந்து கொண்டார். சுந்தரேசன் காப்பியை மீண்டும் சுட வைத்து 2 வெண்கல டம்ளரில் ஊற்றி தாழ்வாரத்தில் அவர் அருகே வைத்தார். மேஜை மீது கிடந்த இலைகளை எடுத்து தரையில் பரப்பி தாம் செய்து வைத்திருந்த உப்புமாவை பரிமாறினார். கையை அலம்பிக்கொள். எழுந்திரு, எனக்கு பசி காதை அடைக்கிறது என்று அதட்டினார். சிறிதளவு இலையில் இருந்த வஸ்துவை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு முகத்தை சுளுக்கினார் வேதாந்தம். இது என்னடா இது? பெயர்தான் உப்புமா, அதனால் உப்பு வேறு எதற்கென்று உப்பு போட மறந்து விட்டாயே. சரி, இப்பொழுது இலையில் கொஞ்சம் அதை தூவிக்கொண்டு சாப்பிடுவோம். இந்த அருமையான பட்சணத்தை சாப்பிட வேண்டும் என்பதனால்தான் பகவான் என்னை இன்று உயிரோடு இருக்க அனுமதித்திருக்கிறார் என நினைக்கிறேன் என்று பரிகாசமாக பேசத் தொடங்கினார். அப்படி என்ன நடந்துவிட்டது என்று வினவினார் சுந்தரேசன் சிரித்து கொண்டே. வீட்டை விட்டு கிளம்ப இன்று நேரமாகிவிட்டது. ராத்திரி நம் வீட்டில் உன்னை சாப்பிட அழைத்து வரும்படி எமது தர்ம பத்தினி உத்தரவு போட்டு அனுப்பினாள். நீ பெரிய பிடிவாதக்காரனாயிற்றே. பாரா அன்னம் புசிக்க மாட்டாயா? என்ன செய்யலாம் என யோசித்து கொண்டே நான் நடந்து கொண்டிருந்தேன். அவ்வளவுதான் தெரியும். கப்பல் போல் பிரம்மாண்டமான ஒரு கார் என் கண்முன் வந்து கிரீக் என்று நின்றது. தெருவை பார்த்து நடக்கக்கூடாது? தெரு உங்கள் பாட்டன் சொத்தா என்ன என்று அதட்டினாள் ஒரு அழகான இளம் பெண்மணி. மேலே சொல்லு என்று அவரை உற்சாகப்படுத்தினார் சுந்தரேசன். வேதாந்தம் மேலே தொடர்ந்து சொன்னார். அவள் அருகே உட்கார்ந்திருந்த வாலிபன் பட்டிக்காட்டு சனியன் என்று கூறிவிட்டு என்னை அடித்து விடுகிறவன் போல் விழித்து பார்த்தான். நான் வாயை திறந்து ஏதும் பேசுவதற்குள் கார் காற்றாக பறந்து விட்டது. மயிர் இழியில் தப்பியது. கொஞ்சம் பிசகியிருந்தால் இத்தனை நேரம் யமலோகத்தில் இருந்திருப்பேன். யார் அந்த பெண்மணி? காரை ஆகாய விமானமாக எண்ணிக்கொண்டு ஓட்டுகிறவளை இதுவரை இந்த ஊரில் நான் பார்த்ததில்லையே என்றாள். இந்த ஊருக்கு வந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் ஊரில் உள்ள அத்தனை பேரும் உனக்கு அறிமுகமாகி விடுவார்களா என்ன? உன்னை கொல்ல பார்த்த அந்த அம்மாள் கடந்த சில மாதங்களாக இந்த ஊரில் இல்லை. இன்று காலைதான் வந்தார்கள் என்று கூறிவிட்டு சுந்தரேசன் சிரித்தார். அந்த அம்மாள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் ஒன்று, இப்படி காரை கடும் வேகத்தில் ஓட்டினால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவள் யாரையாவது கொன்று விடுவாள். அது மட்டும் நிச்சயம் என்றாள் வேதாந்தம். வேறு யாரையும் கொல்ல மாட்டாள். ஒரு நாள் தன்னைத்தானே கொன்று கொள்ளப் போகிறாள் அந்த பெண்மணி. காரிலே தான் அவளுக்கு சாவு என்று ஜோசியம் சொல்வேன் என்று வெறுப்பாக சொல்லி சுந்தரேசன் கை கழுவ எழுந்தார். காப்பியை பருகிவிட்டு கையை கழுவிக்கொண்டு மறுபடி ஊஞ்சலில் வந்து அமர்ந்த வேதாந்தம் இடுப்பை தடவி எதையோ தேடி எடுத்தார். இந்தாப்பா, உன் வீட்டு வாயிலில் நான் கண்டெடுத்த பொக்கிஷம் என்று சொல்லி காகித உரை ஒன்றை அவரிடம் நீட்டினார் வேதாந்தம். அதை பார்த்த வைத்தியர் தாம் சற்று முன் சௌமினிக்கு அளித்த மாத்திர பொட்டலமாக இருப்பதைக் கண்டு துணுக்குற்றார். உன்னை கொல்ல பார்த்தாலே அந்த பெண்மணிக்கு கொடுத்த மருந்து இது. சரி, போகட்டும் என்று கூறிவிட்டு அசட்டியாக அதை மேஜை மீது போட்டார். காகித உரை மீது ஸ்ரீமான் நாராயணன் என்ற பெயரை கவனித்தேன். அப்படியென்றால் இந்த பெண்மணி இந்த இரும்பு பெட்டி வியாபாரி நாராயணனின் மனைவி என்று சொல். அடடா, அப்படியா சங்கதி? அழகான பெண் என்றதனால்தான் அந்த ஆசாமி வயது காலத்தில் அவள் வலையில் விழுந்து விட்டிருக்கிறான். அந்த பயல் மூத்த மகன் கிரிதானா? அப்படி பேச மாட்டானே அவன். எப்பொழுதோ ஒரு முறை அவனிடம் நான் பேசியிருக்கிறேன். அடக்கமான வாலிபன் போல்தான் தெரிந்தது. ஒரு சமயம் அழகான சித்தியின் பக்கத்தில் உட்கார்ந்த மகிமையினால் புத்தி தடுமாறிவிட்டதோ என்னவோ. அவசரக்காரி மருந்து பொட்டலத்தை கீழே தவறவிட்டு போயிருக்காள். பெரிய அசத்து போலிருக்கிறது என்று படபடவென பொரிந்து தள்ளினார் வேதாந்தம்.
மருந்து பொட்டலத்தை அவள் விட்டு போகவில்லை, வேண்டாம் என்றே விட்டெறிந்து விட்டு போயிருக்கிறாள். அத்தனை கர்வம்! இன்னும் சில நாட்களில் நீயே அவளை பற்றி சகலமும் தெரிந்து கொள்வாய். நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. நீ அவள் அருகில் பார்த்த வாலிபன் கிரிதரன் அல்ல என்றார் சுந்தரேசன் வறட்சியான குரலில். அடடா, அவன் தம்பியா? அப்படியே சாயலில் கிரிதரன் போல் இருக்கிறானே என்றார் வேதாந்தம் வியப்புடன். வெளியூரில் இருந்து அவனும் இன்றுதான் ஊருக்கு திரும்பி வந்திருக்கிறான். மேலும் அவனை உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இந்த ஊரில் அநேகருக்கு அவனை அதிகம் தெரியாது. உற்று கவனித்தால் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நன்றாக தெரியும். கிரிதரனின் வலது கன்னத்தில் ஒரு சிறு தழும்பு உண்டு. தம்பியை விட அவன் கொஞ்சம் உயரமாக இருப்பான். நடத்தையிலும் 2 பேரும் மிகவும் மாறுபட்டவர்கள் என்றார் வைத்தியர். தேள் கொட்டிவிட்டது போல் ஊஞ்சலில் நின்று வேதாந்தம் துள்ளி எழுந்து நின்றார். கையை படக்கென்று உதறினார். சுந்தரம், இப்பொழுதுதான் என் மூளையில் பளிச்சென்று ஒரு விஷயம் புலப்படுகிறது. இந்த அம்மாள் ஸ்ரீமதி நாராயணன் எனக்கு முன்பின் அறிமுகமில்லாத புதிய பெண்மணி அல்ல. எங்கேயோ இதற்கு முன் இவளை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன் என்றார் உற்சாகமாக. எங்கே பார்த்திருக்கிறாய்? யார் இவள் என்று சொல். எனக்கும் அவளது பூர்வீகத்தை அறிய மிகவும் ஆசையாக இருக்கிறது என்று வைத்தியர் ஆவலுடன் கேட்டார். அதுதானே தெரியவில்லை, எங்கே என்றும் புரியவில்லை. அந்த வட்ட வடிவமான முகம் என் ஞாபகத்தில் நிழல் போல் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அவகாசம் கொடு, இவளை இதற்கு முன் எங்கே பார்த்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறேன் என்றார் வேதாந்தம். பட்டுப்புடவை கடை பட்டாபி ஒரு நீண்ட கொட்டாவி விட்டார். பகல் உணவுக்கு பிறகு அவர் வீட்டின் முன் அறையில் ஒரு மிருதுவான சோஃபா மீது காலை நீட்டியபடி சாய்ந்து கிடந்தார். கடைக்கு ஓட வேண்டும் என்ற நிர்பந்தம் அவருக்கு இருக்கவில்லை. சரக்கு எடுக்க வருகிறவர்களை கவனித்து கொள்ள கடையில் ஒரு குமஸ்தாவும் 2 விற்பனையாளர்களும் இருந்தனர். முதலாளி கட்டாயம் கூட இருந்து கவனிக்க வேண்டும் என்பதற்கு அப்படி ஒன்றும் வியாபாரம் சமாளிக்க முடியாதபடி இருக்கவில்லை. உண்மையில் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு அவரது கடை வியாபாரம் தூங்கி கொண்டிருந்தது. சோம்பேறித்தனமும் உண்ட மயக்கமும் கண்களை அழுத்தவே கடையுடன் போட்டியிடுகிறவர் போல் அவர் நீண்ட குரட்டைகளை எழுப்பிக்கொண்டு சில வினாடிகளில் நித்திரை உலகத்திற்கு பிரவேசித்து விட்டார். குளுமையாக வீசிய தென்றலின் சுகத்தை அனுபவித்த வண்ணம் கனவு உலகிலே வளைய வந்து கொண்டிருந்த பட்டாபி ஏதோ பூகம்பத்திலே அகப்பட்டு திகைப்புற்றவர் போல் திடுக்கிட்டு அலறிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். திடும் திடும் என்று வீடு அதிரும்படி மாடி அறையில் அவரது அருமை குமாரி செய்து கொண்டிருந்த நாட்டிய பயிற்சி தான் ஒரு பயங்கர கனவாக மாறி அவரை எழுப்பி உட்கார வைத்து விட்டிருந்தது. முகத்திலும் மார்பின் மீதும் அரும்பி இருந்த வியர்வை துளிகளை மேல் துண்டால் துடைத்து கொண்டு, அடச்ச, தூக்கத்திற்கு பெரிய சத்துருவாக இருக்கிறாளே என்று எரிச்சலுடன் முணுமுணுத்தார். மைனா மைனா என்று தமது செல்வ திருமகளை அதட்டி அழைத்து, போதும், நிறுத்து உன் நடனத்தை என தடுத்து அடக்க அவர் உள்ளம் ஆத்திரப்பட்ட போதிலும் உதட்டில் வார்த்தைகள் வர மறுத்தன. மகள் மேல் கொண்டிருந்த மகத்தான பாசம் அவர் வாய்க்கு பூட்டு போடவில்லை. மனைவியிடம் கொண்டிருந்த பயம்தான் அவர் தொண்டைக்கு தாளிட்டு விட்டிருந்தது. மேலே என்ன செய்யலாம் என யோசித்தபடி எழுந்து குறுக்கும் நெடுக்குமாக நடக்கலுற்றார். அவரது ஏக புத்திரி சௌபாக்கியவதி மைனாவதியோ மாடிக்கட்டிடம் முழுவதையும் தந்தையின் தலையில் இடித்து கொட்டிவிட புறப்பட்டவள் போல் திடும் திடுமென நடனமாடி கொண்டிருந்தாள். அடுத்த வாரம் நடக்கவிருந்த மாதர் சங்கத்து வருடாந்திர விழாவில் அவள் நடன நாடகம் ஒன்றில் பங்கெடுத்து கொண்டிருந்தாள். அப்படி ஒன்றும் அவள் நடனக்கலையில் ஊர்வசியும் அல்ல, ரம்பையும் அல்ல. மாதர் சங்கத்து தலைவி தங்கமணி அம்மாளின் செல்வ குமாரத்தியாயிற்றே என்று நிகழ்ச்சி நிரலில் அவளுக்கும் ஒரு இடம் கொடுத்து விட்டார்கள் விழா குழுவினர். தனக்கு கொடுத்த பாகத்தை டக்கென்று பட்டிக்கொன்று இரவும் பகலும் ஒழிந்த நேரமெல்லாம் அபியசிக்கத் தொடங்கினாள். பல்லை கடித்து கொண்டு ஏதேதோ தமக்குள்ளே முனகிய வண்ணம் பட்டாபி கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கமாக முன் அறையை வட்டமிட்டார். மேடை ஏறி பெண்கள் பாடுவது, சதுர ஆடுவது, நாடகங்களில் நடிப்பது போன்ற விஷயங்கள் அவருக்கு என்றுமே பிடித்தவையல்ல. குடும்ப பெண்களுக்கு அடுப்பாங்கரையை விட்டு வெளியில் என்ன வேலை என்ற கொள்கையுடைய ஒரு அப்பாவி அவர். ஆனால் அவரது சகதர்மிணி தங்கமணி அம்மாளுடைய அபிப்பிராயங்கள் அதற்கு எதிர்மாறாக இருந்தன. சந்திர மண்டலத்தை தாவி கொண்டு ஓடுகிற இந்த காலத்தில் பழைய பஞ்சாங்கத்தை புரட்டாதீர்கள். போதும் உங்கள் வேதாந்தம். யாராவது சிரிக்கப் போகிறார்கள்.
நாளைக்கு ஒரு வரன் வந்தால் பெண்ணுக்கு ஆடத் தெரியுமா என்றுதான் முதல் கேள்வி இருக்கும். பாடத் தெரியாத பெண்களை பெரிய இடத்து வரன்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். நீங்கள் இந்த விஷயங்களில் குறுக்கிட வேண்டாம் என்று பெரிய அதட்டல் போட்டுவிட்டு தன் மகளுக்கு நாட்டிய கலையில் கொஞ்சம் பயிற்சி ஏற்பட மிகவும் பாடுபட்டிருந்தாள். ஜலங்கண்டான் என்ற நகர் சென்னையை போன்று பெரிய நகரம் அல்லவாதலால் நாட்டியம் சொல்லிக் கொடுப்பதற்கு தேர்ந்த நட்டுவனார்கள் கிடைப்பது கஷ்டமாக இருந்தது. அரும்பாடுபட்டு அருகில் ஒரு கிராமத்தில் இருந்த கோவில் நட்டுவனார் ஒருவரை கொண்டு மைனாவுக்கு கொஞ்ச காலம் சிற்றை சொல்லி வைத்திருந்தாள். 6 மாதத்தில் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று அம்மாள் போட்ட உத்தரவை கேட்ட நட்டுவனார் நமக்கென்ன தொலையட்டும் என்ற அலட்சிய மனப்பான்மையில் 10 காணி நிலத்திலே பிடி கீரை விதையை வாரி இறைத்தது போல் ஒரு சில உருப்படிகளை மட்டும் சொல்லிக் கொடுத்து வைத்தார். தமக்கு உரித்தான தட்சிணைகளை பெற்றுக்கொண்டு நடைய கட்டிவிட்டிருந்தார். முதலாக ஜலங்கண்ணானில் தன் செல்வ மகள்தான் நாட்டிய கலையில் தேர்ச்சி பெற்று அரங்கில் ஏறினாள் என்ற பெருமையும் புகழும் தனக்கு கிடைக்க வேண்டி தங்கமணி அஞ்சாமல் 2000 ரூபாய் வரை அரங்கேற்ற வைபவத்திற்காக செலவிட்டாள். இது அக்கிரமம், அநியாயம் என்று கூச்சலிட்டு கொக்கரிக்க வேண்டும் என்று உள்ளம் கொதித்த போதிலும் பட்டாபி தலையை ஆட்டிக்கொண்டு மௌனமாக இருந்து தொலைக்க வேண்டியிருந்தது. அவருக்கு என்றுமே தங்கமணியை எதிர்த்து பேச துணிவு இருந்ததில்லை. பிறந்தகத்தில் இருந்து அவள் கொண்டு வந்த செல்வத்தின் நிழலிலே சுகமாக மனிதனாக உலவியதன் பயனாக அவருக்கு மனைவியை மிரட்ட என்றுமே சக்தி இருந்ததில்லை. தங்கமணி அம்மாளும் என்று அதட்டினால் மூர்ச்சித்து விடும் ஒரு அபலையும் அல்ல. 6 அடி உயரத்திற்கு வாட்ட சாட்டமாக வளர்ந்து நின்ற அவளது கம்பீரமான தோற்றத்தைக் கண்டு கதிகலங்காத வாண்டு பயல்கள் ஜலங்கண்டான் நகர் வீதியில் யாருமே கிடையாது. என்ன சொன்னீர்கள் என்று ஒரு கூச்சல் போடும்போது தங்கமணியின் தொண்டை கண்டாமணியாக முழங்கும். அதை கேட்டு மெய்ப்பதறி நடுங்கி போகும் பெண்களுக்கு அவள் வாயில் விழுந்து புரள தைரியம். ஆணாக படைக்கவிருந்த பிரம்மதேவன் பெண்ணாக பிறப்பித்து தவறு செய்துவிட்டான் என ஒரு சில ஆடவர்கள் அவளை பற்றி உள்ளூர அபிப்பிராயப்பட்டது உண்டு. மிடுக்கான நடையும் துடிப்பான பேச்சும் யாரையும் வாய் வீச்சினால் வென்றுவிடும் துணிச்சலும் நிறைந்த தங்கமணியம்மாள் ஜலங்கண்டானில் பிரசித்தி பெற்ற பெண்மணியாக விளங்கியதில் வியப்பே இல்லை. நகரிலே கீர்த்தி மிக்க நாரிமணியின் நாயகன் என்ற பதவியைத் தவிர பட்டாபிக்கு வேறு பட்டமோ பதவியோ சொந்தமாக ஒன்றும் இருக்கவில்லை. எனினும் ஆண்மகன் என்று பெயரைச் சூட்டிக்கொண்டு அடுப்பாங்கரையில் விழுந்து கிடப்பது தகாதது என எண்ணி ஒரு சில வருஷங்களுக்கு முன்புதான் நகரத்து கடைத்தெருவில் பட்டுப்புடவை கடை ஒன்றை திறந்திருந்தார். வியாபார உலகத்தில் அவருக்கு அனுபவம் 0 என்று குறை ஒருபுறம் இருக்க, மற்ற சிறு நகரத்தில் அடுத்தடுத்து போட்டியாக பல கடைகள் திறக்கப்பட்டு விட்டன. கல்யாண பண்டிகை மாதங்களை தவிர எல்லா கடைகளிலும் வியாபாரம் எப்பொழுதும் மந்தமாகத்தான் இருந்தது. பட்டாபி அதை பற்றி கவலைப்பட்டதும் இல்லை. சரக்கு குவிந்து கிடக்கிறதே, எப்படி இவைகளை அப்புறப்படுத்தி போகிறோம் என்று ஒரு நாளும் அவர் அஞ்சவே இல்லை. விற்காத புடவைகள், விலை போகாத தினுசுகள், புதிதாக விற்பனைக்கு வந்த புதிய மோஸ்தர் சரக்குகள் என்று எதை கண்டாலும் தனக்கு வேண்டுமென அவரது தர்ம பத்தினி கடை அலமாரியில் இருந்து வாரி கொண்டு வந்து தனது கற்பூர பெட்டிக்குள் அடைத்து வைத்து கொண்டதனால் அவருக்கு வியாபாரம் ஆகவில்லை என்ற மனக்கசப்பு இருந்ததே இல்லை. ஐயா பட்டுப்புடவைக்காரர் என்பதை விளம்பரப்படுத்துகிறவர்கள் போல் அம்மாவும் பெண்ணும் எந்த ஒரு வைபவத்திலும் முழங்கரை சரிகை வேலை செய்த ஆடைகளிலேயே மின்னினார்கள். தலையை தடவிக்கொண்டு பட்டாபி மீண்டும் ஒரு கொட்டாவி விட்டார். பரீட்சைக்கு படிக்கும் மாணவனை விடாது துரத்துவது போல் தூக்கம் அவரை இன்னமும் விடாது வதைத்து கொண்டிருந்தது. கைகளை உதறியும் ஆட்டியும் நீட்டியும் முன் அறையில் பல முறை நடந்தும் கூட நித்ராதேவி அட்டை போல் அவரை ஒட்டி கொண்டு ஆட்டி கொண்டிருந்தாள். சமையலறைக்குள்ளாவது சென்று கட்டமணையை இழுத்து போட்டுக்கொண்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் என்ன என்று இடையே ஒரு எண்ணம் உதித்தது அவரது மூளையில். குழந்தை தனியாக இருக்கிறாள், நீங்கள் எங்கேயாவது பின் அறையில் போய் படுத்துக்கொண்டு தூங்கிவிடாதீர்கள், முன் அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு இருங்கள், உதவியாக இருக்கும் என்று உத்தரவு போட்டுவிட்டு டெலிஃபோனில் யாராவது கூப்பிட்டாலும் பதில் சொல்ல தங்கமணி பகல் சாப்பாட்டிற்கு பிறகு அடுத்த தெருவுக்கு ஏதோ ஒரு காரியமாக தமது அத்தை வீட்டுக்கு சென்றிருந்தாள். மனைவியின் உத்தரவை எண்ணி எரிச்சல் தாளாது பற்களை பலமாக கடித்து கொண்டு வேகமாக உலவினார் பட்டாபி.
கட்டிடமே அதிர்ந்து தலையில் விழுந்து விடும் மாதிரி மேல் அறையில் நாட்டிய பயிற்சி வேகமாக வளர்ந்து கொண்டு போனது அவரது ஆத்திரத்திற்கு தூபம் போட்டு கொண்டிருந்தது. முடிவில் அவராலேயே சகிக்க முடியவில்லை. தொண்டை கிழிந்து போகும்படி உரத்த குரலில் மைனா மைனா என்று மகளை கூப்பிட்டார். அப்பா என அலறிக்கொண்டு மாடிப்படி வழியே ஓடி வந்தாள் 15 வயது சிறுமி ஒருத்தி. பூசினாற்போல் பருத்து செழுமையாக பிடுங்கி எடுத்த வள்ளிக்கிழங்கு போல் காட்சியளித்த அவள் அப்படி அபாரமான அழகி ஒன்றுமில்லை. பணமும் பருவமும் களைகட்டிய முகத்தில் கபடமற்ற சிரிப்பின் சாயை அழகு செய்ததால் தான் பார்க்க கவர்ச்சிகரமாக இருந்தாள். ஒரே மூச்சாக ஆடி ஆட்டத்தினால் நெற்றியில் வியர்வை துளிர்த்து முத்துக்களாக கன்னங்களின் மீது வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. காலையில் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து வாராத கூந்தல் பறந்து நெற்றி மீதும் முதுகின் மீதும் புரண்டு கொண்டிருந்தது. ஏனம்மா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடாதா? காலையிலிருந்து ஆடுகிறாயே, கால் சுளுக்கி கொள்ளப் போகிறது என்று குழைவாகச் சொன்னார் பட்டாபி. கழுக்கென்று மகள் சிரித்தாள். உங்களுக்கு தூக்கம் வருகிறதாக்கும், அதனால்தான் என்னை பேசாமல் இருக்கச் சொல்கிறீர்கள். தெரியும் அப்பா உங்கள் சங்கதி. பரிகாசமாக சிரித்த பெண் தட்டாம்பூச்சி போல் முன் அறையில் குதித்து கூத்தாடி வட்டமிட்டாள்.